வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. சரிங்களா? அது ஆன்மீகமா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும். இப்படி எ எல்லா நாளும் ஒவ்வொரு தலைப்பு எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க தலைப்பு வந்து விரதங்கள். சரிங்களா? அதாவது சங்கடஹர சதுர்த்தி. சரிங்களா? சங்கடஹர சதுர்த்தி விரதம் ஏன் இருக்க வேண்டும்? அப்படிங்கிறத நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நானும் சொல்றேன். சரிங்களா? மொத நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது சங்கட அப்டின்னா துன்பம். சரிங்களா? ஹர என்றால் அழித்தல். சரிங்களா? சதுர்த்தி அப்படிங்கிறது அ பிறைய குறிக்கும். சரிங்களா? வளர்பிறை, தேய்பிறை இந்த பிறைய குறிக்கும். அப்போ சங்கடத்தை அழித்தல் அப்படி என்று அர்த்தம். அதனால இந்த விரதம் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் இருக்காது என்பதுதான் இ இதோட விளக்கம். சதுர்த்தி அப்படிங்கும்போது யார சொல்லுவோம்னா, விநாயக பெருமான தான் சொல்லுவோம். அதாவது விநாயகர சொல்லுவோம். சரிங்களா? அதாவது விநாயக பெருமானுக்கு பல விரதங்கள் இருந்தாலும், இந்த சங்கடகர சதுர்த்தி ஒரு ஸ்பெஷல். சரிங்களா? ஏன்னா, அது பழங்காலமா பயன்படுத்திட்டு வர்றாங்க, இந்த விரதத்த. சரிங்களா? ஏன்னா, சங்கடங்களை குறைக்கக்கூடிய சக்தி ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயத்துல தடை வருதுன்னா, அது ராகு கேதுகளா தான் வரும். இதுல கேது அப்படிங்கிறது முழுமையான தடை. சரிங்களா? முழுமையான தடையை குறிக்கக்கூடிய கேதுவுக்கு விரதம் இருந்து வழிபட்டால், நம்மளுக்கு அந்த தடை நீங்கி இன்பம் பெருகும். சரிங்களா? இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கேது என்றால் விநாயகரை குறிக்கும். சரிங்களா? சரி. மாதந்தோறும் வரும் சதுர்த்தி திதியில இந்த விரதம் இருக்கணும். சரிங்களா? மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் வரும். சரிங்களா? இருந்தாலும் அதிலயும் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனா, மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு ஒரு நாள் வரும். சரிங்களா? அது மிகவும் ஸ்பெஷலான ஒண்ணு. சரிங்களா? சரி. இந்த விரதம் எப்படி இருக்கலாம்? எந்த மாரி இருக்கலாம்? சரிங்களா? அதாவது இந்த விரதம் கடைபிடிக்கும்போதே நமக்கு வந்து மனதுக்குள் ஆனந்தம் கிடைக்கும். ஆனந்தம் மட்டும் இல்ல, சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு ஆற்றல் வந்து இந்த விரதம் கடைபிடிக்கும்போதே நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? குடும்பத்தில வந்து சுபிட்சங்கள் அதிகமாகும். தடையின்றி அனைத்து காரியங்களும் வெற்றியை நோக்கி போகும். சரிங்களா? இந்த விரதத்த நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சோனே, இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். சரிங்களா? அதாவது அ துன்பங்களை அழிக்கும் விதமாகத்தானே இந்த இது நம்ம வந்து இந்த விரதம் இருக்கிறோம். சரிங்களா? அதாவது அ விநாயகர் சதுர்த்திக்கு முன் வரும் தேய்பிறை சதுர்த்தியே மகா சங்கட சதுர்த்தி ஆகும். சரிங்களா? அதாவது திரும்பவும் சொல்றேன். விநாயகர் சதுர்த்திக்கு முன் வரும் நாள் தான் மகா சங்கட சதுர்த்தி. இந்த இந்த நாளையும் நம்ம மறக்கக்கூடாது. சரிங்களா? வருடம் முழுவதும் வர்றத விட இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். சரிங்களா? சரி விரதம் எப்படி இருக்கிறது? சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு காலையில 4 டூ 5க்குள்ள குளித்து விட்டு சரிங்களா? அன்னைக்கு விரதம் இன்னைக்கு 4 டூ 5க்குள்ள குளித்துட்டு, விரதம் கடைபிடிக்கணும்னா நீங்க பால், இல்ல பழம் இது சாப்பிட்டுக்கலாம். ஆனா உணவு மட்டும் உட்கொள்ளாமல் இருக்கணும் மாலை வரை. சரிங்களா? மாலை வரை இருக்கலாம். இல்ல எ உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்க முடியாது. இல்ல கல்வி அதாவது சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவங்களாலயும் இத கடைபிடிக்க முடியாது. சரிங்களா? அப்படின்னு இருக்க சூழ்நிலையில, நீங்க வந்துட்டு காலையில நீங்க வந்து உணவு எடுத்துக்கிட்டு, மதியம் ஒரு வேள நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? மதியம் வந்துட்டு அந்த ஒரு வேள நிப்பாட்டிட்டு, நைட்டு வந்து அந்த விரதத்த நம்ம முடிக்கலாம். சரிங்களா?
அதாவது இந்த சதுர்த்தி தினத்தன்னைக்கு விரதம் இருக்கும்போது, நம்ம 11 முறை, அதாவது விநாயகர் கோயிலுக்கு போய் 11 முறை சுத்தி வரணும். சரிங்களா? 11 முறை சுத்தி வந்துட்டு, முடிஞ்சால் சரிங்களா, பூஜைக்கு தேவையான பொருட்கள வாங்கி குடுத்துட்டு வரலாம். இல்லன்னா அபிஷேகம் எது வேணுமா செஞ்சுட்டு வரலாம். இல்ல அர்ச்சனை செய்யலாம். இதெல்லாம் நம்ம செய்யும்போது, எற்களம்பூ மாலை, இல்ல அருகம்புல் மாலை விநாயகப் பெருமானுக்கு பிடித்தது. சரிங்களா? இதை நம்ம மாலையாக செய்து போடும்போது, இன்னமும் வந்துட்டு பலன்கிறது எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சரிங்களா? சரி. இத யார் இருக்கக்கூடாது? குழந்தைங்கள், இல்லாதவர்கள் இருக்கலாம். சரிங்களா? சரி. யார் யாரு இருக்கலாம் அந்த விரதத்த? சரிங்களா? அப்படின்னு பார்க்கையில, குழந்தைகள் இல்லாதவர்கள், நோய் உள்ளவர்கள், கல்யாணம் ஆகாதவர்கள், நல்ல வேலை கிடைக்காதவர்கள், வேலையில் முன்னேற்றம் இல்லாதவர்கள், இந்த விரதத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, கரெக்ட்டா 11 அ முறை கடைபிடிச்சாவே இது மாறிரும். நீங்க இத கடைபிடிக்க ஆரம்பிச்சாவே ஒண்ணொண்ணா மாறிடும். சரிங்களா? என்னால திரும்பவும் சொல்றேன். கேது பகவான் என்பது அ விநாயக பெருமானுக்கு சாரி, விநாயக பெருமான்னா கேது. சரிங்களா? கேது தான் தடைகளை தரக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? அப்போ விநாயகர கும்பிட்டா தடைகள் நீங்கும். நம்ம எல்லாத்துலயுமே வந்து விநாயகர் இருக்காரு. சரிங்களா? கணபதி பூஜை இல்லாம எதுவுமே இல்ல. சரிங்களா? புடிச்சு வச்சா புள்ளையார். சரிங்களா? மஞ்சள்ல புடிச்சு வச்சு சாமி கும்பிட்டா அதுவே பிள்ளையாரா தான் எடுத்துக்கப்படும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது, நீங்க இந்த விரதம் இருக்கும்போது, அதாவது சங்கடஹர சதுர்த்தி விரதம் நீங்க இருக்கும்போது, வாழ்க்கையில் சுபிட்சங்கள் பெருகும். சரிங்களா? குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது 5ஆம் இடத்துல கேது இருந்து, நீங்க இந்த விரதம் கடைபிடிச்சீங்கன்னா, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது, சில தொந்தரவுகளையும் குடுக்கும். சரிங்களா? ஆ இல்ல 4ஆம் இடத்துல கேது இருக்கும்போது, சில சுகங்களை தட்டி போக வைக்கும். சரிங்களா? அப்படி இருக்கையில, நீங்கள் 4ஆம் இடம்னா வேற ஒண்ணும் இல்ல. அ அந்யோன்யத்தை குறிக்கும். அதாவது எப்படி சொல்றது? செக்சுவல் லைஃப குறிக்கும். சரிங்களா? 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா? இதுவும் ஒரு சுகத்த குறிக்கக்கூடியதான். இந்த அந்தஸ்தான் அதையும் சேர்த்து சொல்றேன். சரிங்களா? ஸோ, அதுல தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வந்தீங்கன்னா, இது அனைத்தும் மாறும் என்பது உறுதியாக சொல்லப்படலாம். சரிங்களா? ஆ இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய்கள் குணமாகும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். சரிங்களா? வாழ்க்கையில தொடர்ந்து போராட்டங்களை, துன்பங்களையும் சந்தித்தவர்கள் விலகி நன்மை அளிக்கும். சரிங்களா? ஆ மிக சிறந்த கல்வியறிவும், ஞானமும் கிடைக்கும். புத்தி கூர்மை மட்டுமல்ல, ஆயுளும் அதிகரிக்கும். சரிங்களா? முக்கியமாக என்னன்னா, மனோகாரகன் என்பது சந்திரன். சரிங்களா? சரிங்களா? சந்திரன் கேதுவோட இருக்கும்போது பல தோஷங்களை ஏற்படுத்துவாரான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. நமக்கு நம்மளையே வந்துட்டு டென்ஷன் ஆக வைக்கும். சரிங்களா? இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் சந்திர பகவானின் தாக்கம் குறைந்து, இன்னமும் நற்பலன்களை தருவதற்கு வாய்ப்புண்டு. சரிங்களா? சங்கடக சதுர்த்தி விரதத்த நம்மளும் கடைபிடிக்கணும். சரிங்களா? கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம, அ முழுமையா மனமுருகி வேண்டுங்க. வேண்டிட்டு வீட்டுக்கு வாங்க. ஆலயத்துல வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, விரதத்த முடிச்சுட்டு நிம்மதியா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் நம்மளும் வளர்ச்சி பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே. நன்றி நேயர்களே!